இடது பக்கம் திரும்பி வா. அந்த வீட்டை விட்டு வெளியே வா சித்தார்த், வா. வா. பரவாயில்லையே, இந்த தாய்லாந்து பேய் இந்த சித்தார்த்தை எப்படியோ வசியப்படுத்தி ஏதோ செய்ய போதுன்னு நினைக்கிறேன். ஆமா நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு நைட்டு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு. மாமா, அந்த சிறப்பான சம்பவம் சித்தார்த் கையால நடக்க போகுதுங்கிறது தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ட்விஸ்ட். சம்பவம் இருக்கு. தம்பி, இங்கே பேசிட்டு இருக்காம அவன் பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாடா. வா, என்ன நோக்கி வா. சுடுகாட்டுக்கு வா. வா. என்னது இது? இவன் பாட்டுக்கு போறான். அந்த தாய்லாந்து பேய் இவன் காதல என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. இவன் பாட்டுக்கு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி போய்கிட்டே இருக்கான். அக்கா, இங்க இருந்தே புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? போய் பார்த்தா தானே தெரியும்க்கா. மாமா, சீக்கிரம் வாங்க, அவன் எங்கேயோ போறான். எங்க போறான்னு தெரியாம போயிட போகுது. சரி, வாங்க வாங்க. வாங்க. வா சித்தார்த், வா. என்ன நெருங்கி வா. வா. யோ, என் போனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்தது. அதுக்கப்பால யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் உன் புருஷனை காப்பாத்தணும்னா நீ உடனே சுடுகாட்டுக்கு வான்னு சொன்னாங்க. நானும் அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்தா உன்னை சுத்தி இப்படி நெருப்பு பத்தி நின்றதியா. நல்ல வேளை நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துக்கிறேன். நான் இப்படி இங்க வந்து படுத்தேன் ராணி, எனக்கு சூடே தெரியல ராணி. நான் தான் சொன்னேன்ல, நம்ம வீட்டுக்குள்ளார பூந்திருக்கிறது ஒரு துஷ்ட சக்தி. அதுதான் உன்னை வசிய பத்தி இங்க கூட்டினு வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்குதியா. ஆமா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, சுடுகாட்டுல அதுவும் இந்த நேரத்துல தனியா வந்து உன்னால எப்படி என்ன காப்பாத்த முடிஞ்சது? யோ, அதுக்கெல்லாம் காரணம் அந்த எரிமலை சாஸ்தா தான்யா. உன் தாடிக்காரன கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோ. சுவாமியே சரணமையப்பா, 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 சுவாமியே சரணமையப்பா. பந்தளத்து காட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கமா வேட்டைக்கு வந்த பந்தல மகாராஜா அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தாரு. மகிழ்ச்சி என்ற பெயர் கொண்ட அசுர பலம் கொண்ட அரக்கிய கொன்னதுக்கு அப்புறம் சுவாமி ஐயப்பன் தியானம் செஞ்ச இடம்தான் சபரிமலைன்னு சொல்றாங்க. 18 மலைக்கு இடையில
சபரிமலை ஐயப்பன் கோயில் அமைஞ்சிருக்கு. நிலையற்ற வாழ்க்கையில கடவுளை கும்பிடுறவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அப்படி கிடைச்சத தவறான செயல்களுக்கு பயன்படுத்தினா தண்டனையும் உடனே கிடைக்கும். சாகா வரம் பெற்றவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சக்தியால அழிவு நிச்சயம். இந்த மனுஷ வாழ்க்கை என்பது நிலையற்றது. வாழற காலத்திலேயே நல்லவனா வாழ்ந்து விட்டால் அதுக்கப்புறம் பிறவி கடனே இல்லைன்றத வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துற ஸ்தலம் தான் சபரிமலை. ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா எளிமையான ஏற்றத்தாழ்வற்ற சீருடைகள் உடுத்தி ஒண்ணு போல இருமுடி கட்டி சாமி. ஒற்றுமையா அவனை வணங்கிட்டு வரோம். சாமி, என்னம்மா, எதுக்காக இப்படி ஓடி வர? சாமி, சாமி, என் வீட்டுக்காரரு பரிமளவாசா, பாப வினாசா, இந்த பொண்ணோட புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் பொறுத்து ரட்சிக்கணும். சுவாமியே சரணமையப்பா.